நம்ம எங்கேயாவது ஊருக்கு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டக்குன்னெலாம் போயிட முடியாது. உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிவிட்டு 1008 ப்ரொசீஜர்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுவாங்க. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பாரு. ஆனால் கொடுத்த அன்றைக்கே அது நிறைவேறணும் அப்படின்னா அது முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஏசப்பா வந்து ஒவ்வொரு டைமிங் வச்சுருப்பாரு. இந்த நேரத்தில் நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேரம் வச்சுருப்பாரு. அதுக்காக நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். வேதத்தில் பாருங்கள், சங்கீதம் 37:34 போட்டிருக்கு, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பாவோட டைமிங்காக நீங்கள் பொறுமையாக அவரோட பாதத்தில் காத்திருக்கும் போது அந்த வெயிட்டிங் பீரியடில் சோர்ந்து போய் ஏசப்பா விட்டு விலகி போயிடாம ஏசப்பாவை கிட்டி சேர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஏசப்பா கண்டிப்பா அந்த நேரம் வரும்போது அவர் குறித்த நேரத்தில் உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால இந்த வெயிட்டிங் பீரியட்ல சோர்ந்து போயிடாம ஏசப்பா கிட்ட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏசப்பா அவர் குறித்த நேரம் வர வரைக்கும் உங்களை பொறுமையாக காத்திருக்கிறதுக்கான பொறுமையை கொடுத்து உங்களை பலப்படுத்தி நேரம் வரும்போது உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து அழகு பார்ப்பார். அவரோட கரத்துக்குள்ள அவர் நேரத்துக்காக காத்திருங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you decide to travel in an aeroplane, you cannot go that easily. You should wait for a certain amount of timing because they will do lots of checking before they make you board the plane. They will check your baggages, they will check you, they will check your passports, your tickets, everything. After all these procedures, they will give you safety instructions and then the flight will take off. Like this, in our life, our God has given many promises in our life, but we should not expect the promise to happen on that day itself. We should wait for His timing. Like we are patiently waiting for the flight to take off, we should wait for God's timing. Look what the Bible says in Psalm 37:34. Wait for the Lord and keep His way, and He will exalt you to inherit the land. You will look on when the wicked are cut off. Yes, when our God gives you a promise, you should wait for His timing. And while you're waiting, you should be really patient and sit in His presence so that He can strengthen you and give you the patience to wait for His timing. So wait for His timing patiently, and when His timing comes, He will lift you up and He will bless you before your enemies. Hold on to God, wait for Him, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.